ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சிந்து கோவிலுக்கு போயிட்டு வயக்காட்டுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஒரு பாட்டிமா, ஏன் சிந்து அந்த சூரியகாந்தி வயலில் ஆறுமுகம் வித்துட்டானாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இன்னும் விற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடி அந்த மாறனோட கூட்டாளிங்களும் அந்த வயக்காட்டு பக்கம்தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாடி, அவங்க வேற ஆறுமுகருக்கு ஆகாதவங்கள, அவங்க எதுக்காக அங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சிந்து உடனே போயிட்டு அந்த சூரியகாந்தி வயக்காட்டில் போய் பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வயல் ஃபுல்லாக கழுகி போயிருக்கு. ஸோ கீழே பார்க்கவும் அதாவது மருந்து டப்பா, கெமிக்கல் டப்பாஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை உடனே அன்னபூர்ணி பெரிய அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம சிந்து வந்து ரொம்பவே வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் தான் நம்ம டாக்டர், அதாவது நம்ம சிந்துவோட ஹஸ்பண்ட், அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம டாக்டரை அதாவது சிவாவை பார்த்த சிந்து வந்துட்டு, டாக்டரே வண்டி நிப்பாட்டுக்கு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா கார்லேருந்து இறங்கி வராங்க. என்ன சிந்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரே, நான் சூரியகாந்தி வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே போன இடத்துல இந்த கெமிக்கல் பாட்டிலெல்லாம் இருந்தது டாக்டரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சிவா இருந்துட்டு, இந்த டப்பாலாம் அங்கே இல்லவே இல்லையே, ஆறுமுகம் இந்த மாதிரி மருந்து எதுவுமே ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட அரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே, அதான் பாக்கியம் பாட்டி இருக்காங்களே, அவங்க தண்ணி காட்ட போவாங்கள்ல, அந்த பாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி மாறனோட கூட்டாளிங்களும் அங்கே வந்து ஏதோ மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிற சிந்து, சரி நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக இங்கே மாறன் கிட்ட தான் போகிறாங்க. மாறன் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தாள். ஸோ ரவுடி மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்போது சிவாவும் சிந்துவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. மாறன் வந்து ஒருத்தவங்க கிட்ட வட்டி பணம் கேட்டு பயங்கரமாக அடி வெளுத்து பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து இருந்துட்டு, பாருங்கள் டாக்டரே, எப்படியெல்லாம் வட்டி கேட்டு கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு, இவன் தான் ஆறுமுகம் மச்சம் மேலே இருக்கிற கோவத்தினால அந்த சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே கருக வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிந்து, இவனை நான் இப்படியே சும்மாவே விடமாட்டேன், இவனுக்கு அதுக்கான தண்டனை கொடுக்குவேன். இப்போது ஆறுமுகம் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கான். 50 லட்சம் ரூபாய் பேங்க்கில் லோன் வாங்கி கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சூரியகாந்தி பூவை விற்று தான் லோனை எல்லாத்தையுமே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் விலைக்கு, அதாவது அறுவடைக்கு வந்து இப்படி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சுன்ற மாதிரி எல்லா பூவும் கறிக்கு போகிற மாதிரி பண்ணிட்டானே பாவி பையன், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே கோவமாக இங்கே மாறனோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? 100 ஏக்கரில் விளை வச்ச சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே இப்படி கருக வச்சிருக்கே, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் தெரியுமா? லட்சமாக பேங்க்கில் கடன் வாங்கி வச்சுருக்கோம். இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிவா, என்ன தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பு கிழக்கலான்னு நினைக்கிறியா? ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா உன்னையும் அடி வெளுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா, பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு இப்போது என்கிட்டே ராங்காக பேசுகிறியா? இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்க்கு கால் பண்ணால் நான் என்ன பயந்துருவேனா? இந்த ஊரில், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா போலீஸுமே எனக்கு பழக்கம்தான். நீ என்ன பண்ணாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது, என் சுண்டு விரலை கூட ஆட்டி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் மாறன் வந்து சொல்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, டாக்டரே, இப்போதைக்கு நீங்கள் வாங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன சிந்து, ஏன் என்ன தடுத்து அவனை ஒரு உண்டிலன்னு பண்ணியிருக்க மாட்டேன், அவனை ஜெயிலில் போடாமல் விட மாட்டேன் சிந்து, என்னை விடு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க டாக்டரே, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வண்டியை விடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் சிந்து இருந்துட்டு, டாக்டரே, இந்த விஷயத்த நம்ம பைரவி கிட்ட சொல்லுவோம், பைரவி சஞ்சய் மூலமாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு பார்க்குவா, வா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா ரொம்பவே பதறடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ இசைக்கிலேருந்து நம்ம பைரவி வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் சிவா, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரியம்மா, அது வந்து சூரியகாந்தி பூ ஃபுல்லாகவே கருகி போயிருந்ததில்ல, அதுக்கு காரணம் அந்த மாறனோட ஆட்களும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அன்னபூர்ணி அப்படியே ஆடி போகிறாங்க. என்ன சொல்கிற, அப்போது தானா அது கருகலையா, ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு தான் கருக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே எங்கள் போஸ்ட்மேனும் வந்துடுறாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணதில்ல, அது வந்து கெமிக்கல் போட்டு தான் அழிக்க செஞ்சுருக்கு அப்படின்றது மாதிரி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. உடனே பைரவி இருந்துட்டு, அத்தை நான் அப்போவே சொன்னேன்ல அத்தை, கண்டிப்பாக இவங்க கெமிக்கல் போட்டு தான், நமக்கு ஆகாதவங்க கெமிக்கல் போட்டு தான் இந்த சூரியகாந்தி பூவை கருக வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, கரெக்டாக அது மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சிவாவுமே அங்கே என்ன நடந்தது, பாட்டிமா சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சிந்துக்கிட்ட தான் சொன்னாங்க, சிந்து தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே இசைக்கியும் மகாவும் அப்படி கதி கலங்கி போயிருக்காங்க. ஐயோ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இவங்க மாட்டிக்கிட்டானுங்களே. அதே சமயம் நம்ம சிந்து வந்து அந்த கெமிக்கல் டப்பாஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அத்தை இந்த டப்பா தான் அத்தை, அந்த சூரியகாந்தி வயற்காட்டில் இந்த டப்பா இருந்தது, கெமிக்கல் டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகா பயங்கரமாக கடுப்பாகி நிற்கிறாங்க. தப்பு பண்ணவன் ஏதாவது ஒரு அதாவது சின்ன துரும்பாவது விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டாக தான் இருக்குது. மருந்து அடிச்சவங்க டப்பாவை தூக்கின்னு போகாமல் விட்டுட்டு இப்படி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க போல. இசைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மாறன் கிட்ட பேசுகிறேன், நம்ம விஷயமா அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க, அதுக்கான அமௌண்ட்டையுமே நான் செட்டில் பண்ணிடுறேன்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. இங்கே மகா இருந்துட்டு, இசைக்கு ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாரு, மாறன் கிட்ட போய் நீ பேசு, ஏன்னா இந்த விஷயத்துக்கு அப்புறம் பின்னாடி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அன்னபூர்ணி அக்கா இந்த வீட்டுக்குள்ளவே நம்மளை சேர்த்த மாட்டாங்க. அன்னபூர்ணி அக்கா விட்டாலும் நமக்கு நாதி கிடையாது. நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும். இசைக்கு நீ வேலையாக போய் அந்த மாறன்கிட்ட பேசு. இப்போது இவங்க எல்லாருமே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ளே நீ மாறன்கிட்ட பேச வேண்டியதாக பேசிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மாறன் கிட்ட போயிட்டு இசைக்கு, இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே கண்டிப்பாக என் பேரும் அக்கா பேரும் அடிப்படவே கூடாது, அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்டோ நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இசைக்கு வந்து பேசிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அழகாக விளைஞ்சு வந்த பயிரை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ. சே, இங்கே பாரு சிவா, அவங்கள யாரையுமே நம்ம சும்மா விடவே கூடாது, எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க, நம்ம ஆறுமுகத்தை கடங்காரனா பண்ண அவங்கள நம்ம சும்மா விடவே கூடாது. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, நான் நினச்ச மாதிரி கெமிக்கல் போட்டு தான் அதை கருக வச்சுருக்காங்க, நான் இப்போவே சஞ்சய்க்கு கால் பண்ணுறேன். சஞ்சய் நேற்றே சொன்னான் நாளைக்கு நான் ஊருக்கு வரதா சொல்லி, ஊருக்கு போயிட்டு இருந்தான், இப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னான், கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டுருப்பான். நான் சஞ்சய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி நான் இதுக்கான நடவடிக்கை என்னவோ எடுக்க சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்கிறாங்க. இப்போது இங்கே மகாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பைரவி சொன்னாவே கண்டிப்பாக சஞ்சய் எவ்வளோ பெரிய விஷயத்த வேணாலும் முடிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பைரவியோட ஃப்ரெண்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க நம்ம சஞ்சய். ஸோ சஞ்சய் இந்த வீட்டுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பைரவிக்காக தான். இப்போது இந்த விஷயத்துலையுமே கண்டிப்பாக இந்த சஞ்சய் உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற பயமும் பதட்டமும் எங்கள் மகாவுக்கு நிறையவே கொட்டி கிடக்குது. எவ்வளோ பணம் போனாலும் சரி, இந்த வீட்டில் எம்புட்டு பணத்தை திருடி கொண்டு போயிட்டு நம்ம மாறன் கிட்ட கொடுக்குறோமோ அம்புட்டு நமக்கும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பின்னாடி இருக்கோன்ற விஷயம் யாருக்குமே தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே அதாவது மகா வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே இசைக்கு வந்து, அக்கா நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், அவன் ஒரு 50-60 லட்ச ரூபா கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, இப்போதைக்கு என்கிட்ட 1 லட்சம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அக்கா எப்படியாவது கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியும், இல்லைனா அவன் நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் அன்னபூர்ணி அக்காவோட நகை எல்லாத்தையுமே திருடி அதை நம்ம விற்றுடுவோம், அதுக்கப்புறம் அதிலேருந்து வர பணம் மூலமாக அந்த மாறன் பையனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே மகாவும் இசைக்கியும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இசைக்கு இங்கே மகாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட நகை ஒரு 100 பவுன் இருக்கும். ஸோ அந்த 100 பவுனோட நகையுமே கொண்டு வராங்க. இப்போது மகா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கக்கா, யாருமே பார்க்கவே இல்லை, நான் ஒட்டுமொத்த நகையுமே அடிச்சுட்டேன், இந்த விஷயம் தெரிய வரப்போ யாரோ திருடங்க தான் வந்து திருடிட்டு போயினாங்கன்ற மாதிரி நீ சீனை க்ரியேட் பண்ணிடு, மற்றபடி நமக்கு வேறு வழியே இல்லை, இந்த பணத்தை சரி இந்த நகையை விற்று கொண்டு போயிட்டு பணத்தை எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த மாறன் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாமே திருடியாச்சு. ஸோ இப்போது நம்ம
பைரவி வந்து இங்கே சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சஞ்சய் நீ ஊருக்கு வந்துட்டியா சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ நான் நைட்டே வந்துட்டேன் பைரவி. என்ன விஷயம்? சஞ்சய் வீட்டில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆறுமுகம் 100 ஏக்கருக்கு சூரியகாந்தி பூவை நான் சொல்லி தான் பயிர் விளைச்சல் பண்ணான். அது நல்லாவே அறுவடைக்கு வந்துருச்சு. ஆனால் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த மாறன்றவன் கெமிக்கல் போட்டு சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே கருக வச்சுட்டான். இப்போது எல்லாருமே கலங்கி போய் நிற்கிறோம். ஆறுமுகம் 50-60 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு அந்த மாறனை நீங்கள் கைது பண்ணணும் ப்ளீஸ். அது மூலமாக அந்த மாறன்கிட்ட இருந்து அந்த 50-60 லட்சத்தையுமே நீ வாங்கி கொடுக்கணும். ஆறுமுகத்தை கடன்ல இருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. சஞ்சய்க்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆறுமுகம் கஷ்டப்படுறதுனால சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா நம்ம பைரவியை வந்து சஞ்சய் வந்து காலேஜ் படிக்கிறப்போ 5 அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே 5 வருஷமாக லவ் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் நம்ம பைரவிக்கே தெரியாது. அந்த டைமில் தான் இப்போது ஆறுமுகம் வந்து பைரவிக்கு பிடிக்காம கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே சஞ்சய்க்கு ஆறுமுகத்தை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் கண்டிப்பாக சஞ்சய் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன் அப்படின்னா பைரவிக்காக. எப்படியாவது ஆறுமுகத்தையும் பைரவியையும் பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆறுமுகத்துக்கிட்டேருந்து பைரவியை பிரித்து விவாகரத்து வாங்கி கொடுத்து பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனால தான் இங்கே நம்ம சஞ்சய் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பைரவிக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இப்போது பைரவிக்கிட்ட இங்கே பாரு பைரவி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக அந்த மாறனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அவனா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாறனை பற்றி கொஞ்சமாவது தெரியும். ஸோ அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நான் தெளிவாக கண்டுபிடிக்கிறேன். நீ கவலையே படாத பைரவி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எல்லாத்தையுமே நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. சஞ்சய், எத்தனையோ கேஸில் நீ ஜெயிச்சிருக்க, எத்தனையோ கேஸை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்க, எங்கள் வீட்டுக்காக நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க. இந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக நீ எங்களுக்கு நல்லதாக செய்வ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பை செஞ்சவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாமல் இவ்வளோ 100 ஏக்கர் சூரியகாந்தி பூவையுமே அவங்க கறி ஆக்கிக்கிறாங்க. அவங்கள யாரையுமே சும்மாவே விடக்கூடாது. யார் யார் எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்களோ அவங்க ஒட்டுமொத்த பேரையுமே ஜெயிலுக்குள்ளே போடு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம இது சஞ்சய் வந்துட்டு நீ கவலையே படாத பைரவி, நாளைக்குள்ளே உனக்கு என்ன நடக்கணுமோ அது நான் கரெக்டாக நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சஞ்சய் அந்த மாறனை அரெஸ்ட் பண்ணி மாறனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் பேங்க்கில் லோன் வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே அந்த மாறன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறதாகவும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மகாக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரண பீதியாக இருக்குது. பயந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியோட அதிகாரம் எல்லாமே இங்கே மகாக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. ஸோ சிந்துவும் பைரவியும் வீட்டில் இருக்கவே கூடாது. அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம நினச்ச மாதிரி இங்கே அதிகாரம் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே மகாவோட ஆசையே. ஸோ ஏதாவது பண்ணி பைரவியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அது அவங்களுக்கே ஆப்பாக தான் வந்து முடிய போகுது. இப்போது நம்ம சஞ்சய் வந்து இப்போது மாறனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு மாறன்கிட்ட பயங்கரமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்களோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் சார், நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறன் வந்து சஞ்சய் கிட்ட கேட்குறாங்க. சஞ்சய் வந்து பணத்தை விட பைரவியை தான் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஸோ பைரவிக்காக இந்த விஷயத்த செஞ்சே ஆகணுன்றதுக்காக இங்கே மாறனையும் அவங்க கூட்டாளிங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. ஸோ இங்கே மாறன் இருந்துட்டு மற்ற போலீஸாக இருந்தால் கண்டிப்பாக லஞ்சம் கொடுத்துட்டு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே சஞ்சய் வந்து பைரவிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஆள். ஸோ அவர்கிட்ட பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி தான். இப்போது இங்கே கான்ஸ்டபிளெல்லாம் விட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து அவங்கள அடிக்க சொல்கிறாங்க. இவங்கள அடிக்கிற அடியில் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கக்கிடணும். போங்க சார், போய் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே போயிட்டு இங்கே மாறனையும் அவங்க கூட்டாளிங்களையும் அடி வெளுத்து வாங்குறாங்க. அடிக்கிற அடியில் பயந்துக்கிட்டு
இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க, இவங்க சொல்லி தான் நாங்கள் இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனே அவங்க வாயால் சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே சஞ்சய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. கூட இருக்கிறவங்களே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்களா, அப்போது கூட இருக்கிறவங்கள நம்பவே கூடாதுன்னு தான் சொல்லணும் அப்படின்றத இங்கே சஞ்சய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இது விஷயமா நம்ம பைரவி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி நீயும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, மகா ஆண்டி உட்பட அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சஞ்சய், நாங்கள் இப்போவே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை வாங்க அத்தை, நம்மளை எல்லாரையுமே சஞ்சய் வர சொல்லியிருக்காரு, நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறுமுகம், சிவா, இசக்கி, மகான்னு எல்லாருமே போகிறாங்க. மகாக்கும் இசக்கியும் ஒவ்வொரு நிமிஷம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஆனால் அன்னபூர்ணியோட நகை எல்லாமே திருடியிருப்பாங்க. ஸோ அதை சேல் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. பணத்தை கொடுத்துருந்தாதாவது இந்த மாறன் வந்து பொய் சொல்லாமல், அதாவது பொய் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பார், மகாவை மாட்டி விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 100 பவுன் நகையும் விற்று கொடுத்தா நிறைய அமௌண்ட் சேரும், அதை வச்சே நம்ம லைஃப் லாங் அதை வச்சே நம்ம செலவு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருந்துக்கலாம். ஸோ அவங்களால சேல் பண்ண முடியல, பணத்தையுமே அவங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் அடியுமே தாங்க முடியாமல் மாறன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. இப்போது இங்கே பைரவியோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம சஞ்சய் இருந்துட்டு, வா பைரவி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பைரவி, இவங்க எதுக்காக பண்ணாங்க, யார் சொல்லி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. சஞ்சய், எனக்கு தெரியும் சஞ்சய், நீ உன் வேலையை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருந்தது. ஆமாம், யார் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இல்லை இவங்க மட்டும்தான் சேர்ந்து இதை செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி இவங்களுக்கு பின்னாடியும் ஆட்கள் இருக்காங்க பைரவி, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான், உங்களுக்கு நெருக்கமான ஆட்கள். சொல்லப்போனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கே குழி தோண்டி அதில் தள்ளி விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக குளிர்காயலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல், அவங்க தான் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கும் பைரவிக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற சஞ்சய், என்னால் என்னென்னு புரிஞ்சிக்கவே முடியல, தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு அப்படியே கையை எடுத்து இங்கே மகாவையும் இசைக்கையும் கை காட்டுறாங்க. உடனே இங்கே இசைக்கிக்கும் அப்படியே மகாவுக்கும் அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம சொல்லி. இதுக்கப்புறம் அன்னபூர்ணி அக்கா எதுக்காகவும் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க. ஐயோ என்ன இது, இந்த தடி பசங்க நம்மளை மாட்டி விட்டுட்டானுங்களே, ஐயோ இவங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு. நகையை விற்று பணம் கொடுத்துருந்தா கூட இவங்க நம்மளை மாட்டி விட்டுருக்க மாட்டாங்க. இப்போது நம்ம காலம் ஃபுல்லாக ஜெயிலே தான் நம்ம களி சாப்பிடணும் போல். ஐயோ நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழவே முடியாதே, பணக்கார வாழ்க்கையை, வசதியான வாழ்க்கையை, அதிகாரத்தோடு வாழலான்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. இந்த மாறனும் அவனோட கூட்டாளிகளும் நமக்கு சரியான ஆப்பை வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படி கதிகலங்கே போய் நிற்கிறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு தான் பயங்கர அதிர்ச்சி. பைரவி இருந்துட்டு இங்கே மகாவோட முகத்துக்கு முன்னாடி வந்து, சி உங்களை பார்க்கவே அருவெருப்பாக இருக்குது, நீங்களா அப்படி பண்ணீங்க, அன்னபூர்ணி அத்தையும் ஆறுமுகனும் உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வார்த்தைக்கு வார்த்தை படிச்சிருந்தா பத்தாது, அதிமேதாவித்தனமாக எதுக்கு நீ நடந்துக்கிற, உன்னை நம்பி தான் ஆறுமுகம் கடங்காரன் ஆகிட்டான், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு என்ன எப்படியெல்லாம் கேட்டீங்க. ஆனால் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற காரியத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்போ அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. நான் ஆறுமுகத்துக்கும் அன்னபூர்ணி அத்தைக்கும் நல்லது நினச்சி தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் அன்னபூர்ணி அத்தை கூடவே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு குழியை தோண்டி நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ 10,000 20,000னா கூட பரவாயில்ல, அதுவும் பெரிய அமௌண்ட்டு தான், இருந்தாலும் 50 லட்சம் உங்களால் போயிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அன்னபூர்ணியத்தை உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க, அந்த வீட்டில் அவங்கள சுற்றி உள்ள எல்லாருக்குமே நல்லது மட்டும் தானே செஞ்சாங்க. இப்போ வரைக்குமே உங்களை தன்னோட கூட பிறந்த தங்கச்சியை தானே அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு. ஆறுமுகம் மட்டும் உங்களை சித்தியாவை பார்க்குறாரு, உங்களை பெத்த அம்மாவை தானே பார்க்குறாரு. அவர் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணார், எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் இப்படி பண்ணீங்க, எங்கள் அது எல்லாரோட தலையிலையுமே இடியை இறக்கிட்டீங்கல்ல. சி
நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ என்னை பிடிக்காது, சிந்துவை பிடிக்காது, எங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக ஏதோ சின்ன சின்ன வேலையை பார்க்குறீங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. ஸோ இங்கே மகா இருந்துட்டு அன்னபூர்ணி காலில் விழுந்து, ப்ளீஸ் அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. அது நான் பைரவி மேலே இருக்கிற கோவத்தினால தான் நான் அந்த நிலத்துல எதுவுமே விளையாதுன்னு சொன்னேன். ஆனால் அவள் விளையும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சூரியகாந்தி பயிரையுமே பயிரிட சொன்னா. அவள் சொன்னது நடந்துருச்சே, நம்ம சொன்னது நடக்காமல் போயிடுச்சுன்ற ஒரு கோவத்தில் தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன். என்னால் ஆறுமுகனும் கடங்காரன் ஆயிட்டான், நீங்களும் இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அக்கா என்னை ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறாங்க. உடனேங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, அடைச்சி இப்படியெல்லாம் நடிக்கிறதுக்கு உனக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்க? நீ நல்லவன் சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் கூடவே இருந்து எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்தது மகா? நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னா எக்கச்சக்கமாக கொட்டுவேன். ஆனால் அவங்க, நான் பாசம் வச்சவங்க, நான் நம்பினவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள கடைசி வர மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா அவனுக்கு எவ்வளோ ஒரு இழப்பாக இருக்கும். நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருந்த பயிர் மறுநாள் பார்க்குறப்போ கருகி இருந்திருந்தா அது எவ்வளோ பெரிய மனசுக்கு கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்துல ஆறுமுகம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருப்பான். ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான். இப்படி பண்ணிட்டிய மகா, இனிமே நீ என் முகத்திலே முடிக்காத. 50 லட்ச ரூபாவை எல்லாத்தையுமே கரியாக்குன நீங்கள் இனிமே எக்காரத்து கொண்டும் என் வீட்டு பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்த்துடக்கூடாது. உனக்கும் உன் தம்பிக்கு, அதை தான் உன் தம்பி இசக்கிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ அக்கான்னு இன்னொரு நாளைக்கு உன் வாயாலருந்து கூட்டிட்டு போகிற. நான் உன்னை பார்க்குறதோ திட்டுறது கூட பாவம் தான் நீ நினைக்கிற. உன்னெல்லாம் அப்படியே வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, சஞ்சய் தப்பு பண்ண இவங்களுக்கு நீ தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இவங்க வெளியவே வரக்கூடாது சஞ்சய். இவங்க விவசாயிகளோட வாழ்க்கையிலும் வயிற்றுலையும் அடிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுருப்பான் ஆறுமுகம், அவனோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே இப்படி கரியாக்கிட்டாங்க. இவங்க கடைசி வரைக்கும் லைஃப் லாங் இவங்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இங்கே பாரு ஆறுமுகம், எனக்காக நீ இந்த உதவியை செய்வேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி உனக்காக கண்டிப்பாக நான் அந்த விஷயத்த செய்வேன் பைரவி. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு இங்கே மகா முன்னாடி போயிட்டு, சி உங்களெல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ அருவெருப்பாக இருக்குது. நானாக உங்கள் வயிற்றில் பிறந்தேன். உங்கள் வயிற்றில் பிறந்ததை நினச்சி நான் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப கூச்சப்படுறேன், அசிங்கப்படுறேன். இப்படி ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் எனக்கு தேடி கொடுத்துட்டீங்களே. நீங்கள் இனிமேல் என் அம்மாவே கிடையாது. என் பெரியம்மா தான் எனக்கு எல்லாமே. இனிமேல் நான் அவங்கள பெரியம்மான்னு கூப்பிட மாட்டேன், நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு இருந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். சிவா என்னையா ஏயா இப்படியெல்லாம் பேசுகிற? அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ எனக்காக நிற்க மாட்டியாயா? அடச்சி, இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை? நீங்கள் என்ன பெரிய சாதனை பண்ணிவிட்டு அதுக்காக உங்களை ஜெயிலில் போடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் எல்லாருக்குமே நல்லது செஞ்சுருக்கீங்க, அதனால் உங்களை தப்பாக பேசி அதாவது நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு நான் துணையாக வர நிற்கணுமா, சப்போர்ட் பண்ணணுமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு இப்போவோட இந்த நிமிஷத்தோட கட் ஆயிடுச்சு. உங்களை நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா பயங்கர ஆக்ரோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே நிற்கிறாங்க. இப்போது இங்கே மகாவையும் இசைக்கையும் ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க. இசைக்கு இருந்துட்டு, போச்சுக்கா நான் எப்படியெல்லாம் வாழலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காயத்ரி மனசில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டைமில் இப்படி பண்ண சொல்லி என் வாழ்க்கையுமே கெடுத்துட்டிங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நீயும் இப்படியே பேசுகிறே, எப்படிடா நான் இதெல்லாம் தாங்கிக்குவேன்? கொஞ்சம் அமைதியாக இருடா. யாராவது லாயரை பிடிச்சி எப்படியாவது நம்ம வெளியே போயாகணும். நமக்கு அன்னபூர்ணி அக்காவை விட்டால் வேறு நாதி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்களுக்கே துரோகத்தை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா செருப்பால் அடித்து தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க.
இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து, சிந்து உன்னால தான் என் அம்மாவோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. நீ மட்டும் அந்த பக்கம் போகாமல் இருந்திருந்தா இந்த விஷயமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சிந்து. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் இப்போது இழந்ததுக்கான காசை திரும்பவும் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாதியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்யா. அந்த பணத்தை எப்படி அடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த 50 லட்ச ரூபா கறியாக்குனது கூட எனக்கு அவ்வளோ வருத்தம் இல்லையா. ஆனால் இத்தனை வருஷமா என் கூடவே இருந்த மகா, என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்த மகா இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. கூட இருக்கிற எல்லாருமே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணா நான் யாரையா நம்ப முடியும். நான் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு தீங்கு கூட நினச்சது இல்லையா. ஏன்யா என்னை சுற்றி உள்ளவங்க மட்டும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி என்னை நம்ப வச்சு முதுகில் குத்துறாங்க. ஏன் நம்பிக்கை இப்படி சுக்குநூறாக உடைக்கிறாங்கய்யா. நீயாவது எனக்கு உண்மையாக இருப்பியாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் மனசு உடையாதீங்க பெரியம்மா. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம்னு ஒன்று இருக்குது. அவங்களோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் நானும் ஆறுமுகமும் இருக்கிறோம். தயவு செஞ்சு மனசு உடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.